திருச்சிற்றம்பலம். திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறத பல்வேறு விதங்களில் நமது முன்னோர்கள், நம்முடைய ஞானியர்கள், நம்முடைய சித்தர்கள் நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். திருமந்திரத்தில் இறைவனின் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. பல்வேறு சமயங்களில் குறிப்பிடப்பட்டாலும் திருமந்திரத்தில் குறிப்பிடப்படுறது பார்த்தீங்கன்னா, கொடுத்து பழகு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு மேன்மை பொருந்திய வாக்கியமாக வைத்திருப்பார்கள். கொடுத்து பழகு அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருப்பாங்க. எடுக்கிறதுல இருக்க இன்பத்தை விட கொடுப்பதில் இருக்கின்ற இன்பம் பேரானந்தம் அப்படிங்கிறத ஐயா குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி உங்களுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது பாடல் வரிகளில் வரும்போது சொல்லுவாங்க, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்ட்டும், யாவர்க்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் அழகாக முடிப்பாங்க. இப்போ இந்த பாடலோட பொருள் நீங்கள் நிறைய இடத்துல புரிஞ்சிருக்கலாம். இதனுடைய ஆழமான கருத்தை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். இதுலேயே தெரியும், ஐயா எந்த இடத்துலையும் யார்கிட்ட இருந்து எடு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாம் கொடு, அவ்வளோதான். உனக்கு இன்பம் வேண்டுமா, உண்மையாக நீ இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் பிறருக்கு கொடுத்து பழகு அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய முதன்மையான வார்த்தையாக வந்து நிற்குது. இப்போ இறைவனுக்கு வந்துட்டு இந்த அபிஷேகம் செய்யுங்கள், அந்த அபிஷேகம் செய்யுங்கள், அப்பத்தான் இப்படி செஞ்சால் தான், ஆலயம் எழுப்பினால்தான், ஆலயத்தை சீரமைத்தால்தான், அதெல்லாம் ஒரு பணி. இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்குறாரு. இதை எதுவுமே என்னால் செய்ய முடியல, அப்போ இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் பல்வேறுபட்ட மக்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதுக்கு தான் ஐயா ஒரே வரியில் முடிச்சிட்டாரு, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. போதும், இறைவனை நீ வணங்க வேண்டும் என்று நினைக்கிறாய, ஒரு பச்சிலையை பயன்படுத்தி அப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிடு, போதும் அப்படிங்கிறாங்க. நமக்கே நல்லா தெரியும். இப்போ எம்பெருமானை பார்க்க போகும்போது வில்வம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகப் பெருமானை பார்க்க போனால் அருகம்புல் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதே திருமாலை பார்க்க போகிறோன்னா துளசி வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. அந்த பச்சிலை போதும், இறைவனை வழிபடுவதற்கு அந்த பச்சிலை போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஆத்மார்த்தமாக கொடு, எதை கொடுத்தாலும் ஆத்மார்த்தமாக கொடு. வில்வத்தையே கொடுத்தாலும் ஏனோ தானம்லாம் கொடுக்காது. இந்த வில்வம் என்ன செய்ய போகிறது, என் அப்பன் பாதத்திலே சென்று அடைய போகிறது. அது எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து விடுகிறதா என்றால் அந்த வில்வத்துக்கு தான் கிடைக்கிறது. அவர் தலையிலே வைப்பதற்கோ அவர் பாதத்திலே சேர்வதற்கோ பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறது, அந்த வில்வத்துக்கு கிடைத்திருக்கு, அந்த பச்சிலைக்கு கிடைத்திருக்கிறது. அருகம்புல் மாலையாக போடுவதும் சரி, துளசி மாலையாக போடுவது, இதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம், அந்த பச்சிலைக்கு கிடைத்த பாக்கியம். நமக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம். அதை நீ செய், அதன் மூலமாக நீ ஆனந்தப்படு அப்படின்னு சொல்றாங்க. யாவர்க்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். பொதுவா எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்து பழகிற மனசு இருக்குமா அப்படின்னா பெரும்பாலும் கிடையாது. அதுலேயுமே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம செயல்படுவோம். இதை கொடுத்தா நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது முன்னாடி சொல்லுவாங்க, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ வலது கை கொடுத்தாலும் இடது கை கொடுத்தாலும் அது ஒரு வீடியோவாக செஞ்சு எல்லாத்துக்குமே அனுப்பணும். அதற்கு ஒரு நியாயம் கற்பித்தல் வேலை. நான் செய்கிறத பார்த்து 4 பேர் செய்யணும், அது தர்மம் அல்ல. ஒரு உயிரினுடைய இயலாமையை நாம் எக்காரணத்தை கொண்டும் முன்னிறுத்தி அதிலிருந்து பலனடைய நினைக்கவே கூடாது. அது அடியேன் செய்தால் மிகப்பெரிய தப்பு, நீங்கள் செய்தால் தவறு. இது ஏன் அப்படி குறிப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் அதை பின்பற்றி நடக்கிறார்கள், தெரியாமல் செய்தாலும் அது மிகப்பெரிய தவறாக மாறும். தனக்கு தெரியாமல் செய்தாலும் ஒரு சிலருக்கு அது தெரியாமல் செய்து விடுகிறார்கள் என்று தவறாக இருக்கும். அதை திருத்திக் கொள்ளலாம், அவ்வளவே அவ்விடத்தில். இது தலைகணம், அதற்கு அப்பாற்பட்டது. இப்படியெல்லாம் நம்ம பல்வேறு வகையிலே வகைப்படுத்தி வைத்தாலும் தெளிவாக தெரிந்துக்க வேண்டிய விஷயம், எல்லா உயிரும் சிவம், எல்லா உயிராகவும் சிவம். அப்போ இயலாமையில் கஷ்டப்படுகின்ற ஒரு உயிரை முன்னிறுத்தி தான் இதை செய்தேன் என்று சொல்லும் பொழுது அவ்விடத்திலே நாம் செய்த தர்மங்கள் காணாமல் போகிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில்.
ஐயா சொல்லும்போது யாவருக்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, ஒரு புல் வாங்கி கொடுங்க, கீரை வாங்கி கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. யாராச்சும் வந்தால் பசிக்குதுங்க, நம்ம சாப்பிட்றது ஒரு பங்கு எடுத்து கொடுக்கலாம். நமக்கு இறைவன் ஏதாச்சும் வருமானம் கொடுத்தாலே அதில் 10ல் ஒரு பங்கு 5ல் ஒரு பங்கு வந்து தான தர்மத்துக்காக செய்கிறவங்க நிறைய பேர். அப்படி அவ்வளவும் கொடுக்க முடியலனா கூட முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணுங்களேன். பசுக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லை யாராச்சும் பார்க்குறீங்க, வறியவர்களை பார்க்கிறீர்கள், அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க, இல்லை காகத்துக்கு சாப்பாடு கொடுங்க, குருவிக்கு சாப்பாடு கொடுங்க, மயிலுக்கு சாப்பாடு கொடுங்க, குரங்குக்கு பழங்கள் வாங்கி வைங்க. உங்களால் என்ன முடியுதோ கொடுங்க கொடுங்க கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. இது இன்னொரு பக்கத்தில் கொடுத்து கொடுத்து வீணாக போயிடுவான் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. எந்த இடத்துல அப்படின்னா சொத்து கரைஞ்சு போச்சு, தான தர்மம் செஞ்சே அவங்க சொத்து கரைஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அது உயிர் மோட்சம் அடைகிறது. பொதுவாக நமக்கு சொல்லப்படுவது, எந்த ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்கொண்டே இருக்கிறாயோ அது மனபாரத்தை கூட்டும். எந்த ஒரு விஷயத்திலிருந்து நீ கொடுத்து கொண்டே இருக்கிறாயோ அதை எல்லாம் உங்கள் மனபாரத்தை போக்கி அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சுமையை தூக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சுமையை குறைச்சி வச்சிருங்க. நிறைய தூக்கி கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது மேலும் மேலும் கஷ்டத்தை சில நேரத்தில் கொடுக்கும். எல்லாத்திலிருந்து நாம் நீங்கி விட்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். இது அந்த அளவிலே பயிற்சி செய்பவர்களுக்கு நல்லாவே தெரியும். கடைசியாக குறிப்பிடப்படுவது யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வாக்கியத்தில் ஐயா குறிப்பிடுறோம். இப்போ நம்ம மேலே சொன்ன எதையுமே நம்மளால் செய்ய முடியல. சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல, பிறருக்கு எதையும் கொடுக்க முடியல, குறைஞ்சபட்சம் ஒரு பச்சையிலையாவது செய்யலாம், அதையும் நம்மளால் கொடுக்க முடியல. அவ்வளவு வறுமை. என்னால் எதுவுமே முடியாத சூழ்நிலையில் நான் என்ன தான் பண்ணுறது? அப்போ இறைவனை உணர்வதற்கு, இறைவனை நேசிப்பதற்கு, இறைவனை பிரார்த்திப்பதற்கு நான் என்ன தான் செய்யலாம்? பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. ஒரு நல்ல சந்தோஷமான சொல்ல பேசு அப்படின்ட்டு, களங்கமில்லாத சொல்லாக பேசு. ஒருவர் மனது புண்படும்படியான வார்த்தையை பேசாமல் அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்றால் அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் நீ கொடுக்கக்கூடிய நம்பிக்கையான வார்த்தை, நீ பேசக்கூடிய அன்பான வார்த்தை. அது ஒரு மனிதனை பேரழிவிலிருந்து மீண்டும் அவரை மனிதராக மாற்றும். தெய்வம் நமக்கு துணை இருக்கிறது என்ற அந்த ஆத்மார்த்த சக்தியை அந்த மனிதனுக்கு கொடுக்கும். வார்த்தை என்பது வெறும் வார்த்தைகள், அது மந்திரம். நான் சொல்கின்ற முறையை பொறுத்து அந்த வார்த்தை என்பது மந்திரமாக மாறும். என்னால் முடியும், நான் இருக்கிறேன் என்று யாரையாவது பார்த்து சொல்லி பாருங்கள். துவண்டு கிடக்கிற மனிதனுக்கு ஏன் துவண்டு கிடக்கிறாய், நான் இருக்கிறேன் என்று கையை கொடுத்து பாருங்கள். அவன் எழுந்திருக்கின்ற வேகம் இந்த உலக சுற்றுகின்ற வேகத்தை விட அதிகமானதாக இருக்கும். அவன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு இருக்கும். அந்த மனிதனுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு உத்வேகமான வார்த்தை. அப்ப இன்னல் படுகின்ற உயிர்களிடம் நீங்கள் போய் அன்பாக ஒரு வார்த்தை பேசுகிறீர்கள் என்றால் அந்த தெய்வமே வந்து சொன்னார் போல அவர்களுக்கு இருக்கும். அதற்கு தான் சொல்றாங்க, யாவருக்குமா பிறருக்கு ஒரு இன்னுரை தானே அப்படின்ட்டு. ஒரு சந்தோஷமா பேசிட்டு போ. அப்ப ஐயா எல்லாத்தையும் பட்டியலிடும் போதே தெளிவா சொல்றாங்க, கொடு 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 கொடு. பச்சனையை கொடு, ஒரு வாயுரையை கொடு, உண்ணும்போது ஒரு பிடியை கொடு, இனிமையான பேச்சை கொடு, இன்னுரையை கொடு. அப்போ இப்படி சொல்லும் போதே நீங்கள் உணர்ந்துக்கலாம் எதில் உண்மையான சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது. கொடுத்தலில் இருக்கின்ற சந்தோஷம் பெறுதலில் இருக்காது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கொடுத்தலில் இருக்கின்ற சந்தோஷம் பெறுதலில் இருக்காது. யாராச்சும் ஏதாச்சும் கொடுக்குறாங்க, வாங்குற, அடே அப்பா இந்த ஐஃபோன் கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒன்று இலவச பொருள் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த ஒரு நிமிஷம் தான் நிற்கும். அந்த சந்தோஷத்தை அந்த ஒரு நிமிஷம் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆனால் பசியால் வாடுகின்ற ஒரு உயிருக்கு, துன்பப்படுகின்ற ஒரு உயிரை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள், அதற்கு உணவு கொடுக்கிறீர்கள் அப்படின்னா அது அந்த உயிர் வந்து அதை சாப்பிட்டு முடித்த பின்னாடி அப்படியே உங்களை பார்க்கின்ற அந்த ஒரு பார்வை, அது தெய்வத்தை பார்ப்பது போல. அதை நீங்கள் கண்ணால் உணர்கிறீர்கள்ங்கும் போது அந்த இன்பம் இருக்கிறதே, அது அலாதியானது. அதாவது அந்த துன்பத்தை பார்த்து இன்பப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. அது நீங்கிய பிறகு, அந்த துன்பத்தை நீக்கிய பிறகு அது உங்களை ஒரு அன்புடன் ஒரு பார்வையை பார்க்கும். அந்த உயிர், அந்த கண்களிலே அந்த வெளிச்சம் உங்களை ஒரு பேராற்றலாக பார்க்கும் போது அதை நீங்கள் உட்கிரகித்துக் கொள்வீர்கள். அந்த உயிர் நம்ம எவ்வளவு அந்த ஒரு அன்போடு பார்க்கிறது பார் அப்படி. அந்த இன்பத்தை நீங்கள் நினைத்து பார்க்க இன்பம் வந்து கொண்டே இருக்கும். பெறும்போது இருந்த இன்பம் அந்த ஒரு வினாடி தான். ஆனால் நீங்கள் கொடுக்கும் போது கிடைக்கின்ற அந்த இன்பம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். அதை நிறைய செய்ய அந்த இன்பத்தை நீங்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் மனசு அப்படியே இறைவன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக மாறும். அதைத்தான் இந்த பாடல்கள் வழியாக நமக்கு
அந்த சமயத்திலே நமது முன்னோர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். முடிந்தளவிலே பின்பற்றி பாருங்கள், முடிந்தளவிலே கொடுத்து பாருங்கள். கொடுத்தவன் வீண் போவது இல்லை. கொடுக்க கொடுக்க கொடுப்பதற்காக இறைவன் கொடுப்பார். அடியேன் சொல்வது நீங்கள் பெரும் செல்வந்தராக வேண்டும், அதனால் இதை கொடுங்க, இது கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லை. ஒருவர் அன்னதானம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, பல உயிர்களுடைய பசியை போக்குகிறார் அப்படின்னா, இறைவன் அந்த பசியை போக்குவதற்காக உங்கள் மூலமாக அந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்ய வைப்பார். பல சோதனைகள் வந்தாலும் உங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். அது இன்னும் பெருகி 100 பேர், 1000 பேர், 10,000 பேர்னு போகும். உங்களுக்கு மனம் மட்டும்தான் தேவை, செய்ய வேண்டும் என்பதற்காக. மற்றதெல்லாம் இறைவன் கொடுப்பார். தெளிவாக இருங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.